எஸ்வி சேகர் அவர் தேவையில்லாத ஒரு பிரஸ் மீட், அதுல தேவையில்லாத ஒரு பேச்சு, நம்ம கவனம் அங்க போயிருச்சு. இன்னொரு பக்கம் ஒருத்தர் அவர் என்னைக்கோ அந்த பிள்ளைங்க பேசுனதை இன்னைக்கு வச்சு ஒரு தேவையில்லாத வார்த்தையை விட்டு நம்மளோட கவனத்தை அங்க திருப்பிட்டாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, பெரம்பூர்ல அண்ணன் பரப்புரை பண்ற இடத்துல பள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரிகார்டையே வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல உள்ள ஒரு பொண்ணு விசாரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, 3 வாரத்துக்கு முன்னாடி பள்ளம் இருந்தது உண்மைதான், அதை அடைச்சிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்றதுக்கு உதயநிதி வராருன்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி நல்லா பளபளன்னு ரோடு போட்டுட்டாங்க. நேத்து நைட்டு வரைக்கும் நல்லா இருந்த அந்த இடம் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலனா புதுசா பேரிகார்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல, ஒரு மனுஷன் எலெக்ஷன் தானே வரேன்னு சொன்னாரு, வேற உங்களோட சொத்தை அடிக்கன்னு சொல்லல, உங்களோட பதவி போயிடும் அந்த ஒரு விஷயத்துக்காண்டி. இல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு திமுகவும் இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்றீங்க. யோசிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா நான் பேசுறது? கொஞ்சமாவது யோசிங்க.